Hello my dear students, welcome back to the channel. இன்னைக்கு வந்து நம்ம basic proportionality theorem or Thales theorem என்னன்னு அது பார்க்க போறோம். First இதோட statement, if a line is drawn parallel to one side of a triangle to intersect the other two sides in distinct point, the other two sides are divided in the same ratio. இப்போ இங்க ஒரு triangle இருக்கு நம்ம கிட்ட. ABCங்கிறது நமக்கு மூணு சைடு இருக்கு. ABCங்கிறது ஒரு triangle. நமக்கு இங்க 3 சைட்ஸ் இருக்கு. இப்போ நான் ஒரு லைன் போடுறேன். ஒரு சைடுக்கு பேரலலா ஒரு லைன் நான் டிரா பண்றேன். அது எந்த சைடா வேணா இருக்கலாம். நான் பிசிக்கு பேரலலா டிங்கிற ஒரு லைன் வந்து பேரலலா டிரா பண்றேன். இந்த லைன் வந்து அதர் டூ சைட்ஸை ஒரு 2 பாயிண்ட்ல டிஸ்டிங் பாயிண்ட்ல கட் பண்ணும். இந்த கட் பண்ண போர்ஷன் இருக்கு இல்லையா, ஏடி, டிபி, ஏஇ, EC இது வந்து சேம் ரேஷியோல இருக்கும். மீன்ஸ் AD by DB equal to AE by EC. இந்த போர்ஷனும் ஈக்குவலா இருக்கும், இதுவும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சைடுக்கு பேரலா ஒரு லைன் போடுறோம். அந்த லைன் வந்து ட்ரையாங்கிளோட அதர் டூ சைட்ஸை 2 பாயிண்ட்ல கட் பண்ணுது. அப்படி கட் பண்ணுச்சுன்னா இதோட ரேஷியோ, இந்த சைடோட ரேஷியோ வந்து இன்னொரு சைடோட ரேஷியோஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ இதுல நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இதுல வந்து நம்ம இன்னும் சில கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணணும். என்ன பண்ண போறோம்னா, இங்க இருந்து ஒரு லைன் பிஇக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம். பியும் இயும் ஜாயின் பண்றோம். அடுத்தது சியும் டியும் ஜாயின் பண்ணிக்கிறோம். அப்புறம் இந்த டில இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர், இந்த ஏஇக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் டிரா பண்ணிக்கிறோம். அப்புறம் இந்த ஏடி சைடுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் டிரா பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு நம்ம ஒரு பேர் கொடுத்துக்கலாம், எம்என் வந்து பெர்பெண்டிகுலர், ஸோ 90 டிகிரி. ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். பிஇயும் ஜாயின் பண்ணிட்டோம், சியும் டியும் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்றோம்னா, நம்ம இதை வந்து ப்ரூஃப் பண்ணணும். இதை ப்ரூஃப் பண்றதுக்காக இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது. இது எப்படி ப்ரூஃப் பண்றோம்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அந்த மெத்தட் வச்சு நம்ம ப்ரூஃப் பண்றோம். ஃபர்ஸ்ட் நான் இந்த ஏடிஇ இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறேன். ஏடிஇ இந்த அப்பர் ட்ரையாங்கிள் அதை எடுக்கிறேன். அதோட ஏரியா வந்து நம்ம எழுத போறோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ. ஸோ ட்ரையாங்கிளோட ஃபார்முலா வந்து ஜென்ரலா ஆஃப் பி இன்டூ ஹெச், ஆஃப் பி இன்டூ பேஸ் இன்டூ ஹைட், இதான் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா. ஸோ இப்போ இங்க ஆஃப் இருக்கு. இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏடிஇ ட்ரையாங்கிள் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். இதோட பேஸ் வந்து நான் ஏடின்னு எடுத்துக்கிறேன். இதோட பேஸை இஃப் த பேஸ் இஸ் ஏடி, நம்ம ஏடியை வந்து பேஸா எடுத்துக்கிறோம். ஏடி இந்த சைடு பேஸ்னா இதோட ஹைட் வந்து இதோட பெர்பெண்டிகுலர் தான் ஹைட்டா இருக்கும். ஸோ இதோட பெர்பெண்டிகுலர் வந்து இஎன், இதுதான் ஹைட். இது பேஸா இந்த பக்கத்தை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த ரேஷியோஸ் தான் ப்ரூஃப் பண்ணோம் இல்லையா, ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. இதை ப்ரூஃப் பண்ணுங்கிறதுக்காக இந்த சைடு ஏடியை பேஸா எடுத்துக்கிறோம். இதோட பெர்பெண்டிகுலர் வந்து இஎன். இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். இந்த மேல் பார்ட் முடிஞ்சது. அப்போ இந்த கீழ் பார்ட்ல ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு வேணும். ஏன்னா அந்த ரேஷியோஸை ப்ரூஃப் பண்ணோம் இல்லையா. அப்போ இங்க என்ன ட்ரையாங்கிள் இருக்கு நமக்கு, பிடிஇ இந்த ட்ரையாங்கிள் இருக்கா பாருங்க. இந்த பார்ட் இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஏரியா ஆஃப் பிடிஇ நம்ம எழுதணும். இப்போ இதோட ஃபார்முலா சேம் தான், ஆஃப் பி இன்டூ ஹெச். ஸோ அந்த 1/2 அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இதோட பேஸ் வந்து டிபி பேஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். டிபி பேஸு, ஹைட். இப்போ இதுக்கு என்ன ஹைட்டா இருக்கும், இப்போ இந்த பிடி லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். பிடியை வந்து நான் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஆல்ரெடி இங்க ஒரு பெர்பெண்டிகுலர் நமக்கு இருக்கு, ஒரு ஹைட் இருக்கு. ஸோ அதனால இதை நான் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணனா இதுதான் வந்து இந்த ட்ரையாங்கிளுக்கு ஹைட்டா இருக்கும். புரிஞ்சுதான், இதுதான் பேஸு. இங்கேயே நமக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் இல்லை, ஆனா இங்க ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் இருக்கு ஆல்ரெடி, இஎன். அதனால இந்த லைனை நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றேன். அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணா இது வந்து இந்த ட்ரையாங்கிளுக்கு பெர்பெண்டிகுலர் ஆயிரும். ஸோ இஎன். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2 ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஈக்குவேஷன் 1 and 2 டிவைட் பண்றோம். எதுக்காக டிவைட் பண்றோம், இந்த ரேஷியோ தான் நமக்கு வேணும் இல்லையா, ஏடி பை டிபி வேணும் இல்லையா. அதனால இந்த அப்பர் ட்ரையாங்கிள் டிவைடட் பை இந்த டிபிஇ லோவர் ட்ரையாங்கிள் டிவைட் பண்றோம். ஸோ இப்போ டிவைட் பண்ணா என்ன ஆகும், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ வந்து
1/2 AD into EN இருக்கு. நெக்ஸ்ட் சேம் BD ட்ரையாங்கிள் DB into EN இருக்கு. ஸோ இதையும் கட் பண்ணிடலாம். EN கட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு ரிமைனிங் AD by DB இருக்கு. இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இந்த சைடு முடிஞ்சது. இப்போ நம்ம இந்த சைடு எடுத்து ப்ரூஃப் பண்ணணும் ரேஷியோஸ். ஸோ அதுக்கு அகெயின் நான் ADE ட்ரையாங்கிள் தான் எடுத்துக்க போகிறேன். சேம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ADE. பட் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ்னா நான் ஃபஸ்ட்டு இதை வந்து பேஸாக எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து AE வந்து பேஸாக எடுத்துக்க போகிறேன். ஏன் நான் AE பேஸாக எடுத்துக்க போகிறேன்? ஏன்னா AE by EC இந்த ரேஷியோ தான் நான் ப்ரூஃப் பண்ண போகிறேன். அதனால இதை நான் பேஸாக எடுத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு ட்ரையாங்கிள், இது அப்பர் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். கீழே இருக்கிற டினாமினேட்டருக்கு நான் வந்து இந்த EDC ஆர் CED இந்த ட்ரையாங்கிளை வந்து எடுத்துக்க போகிறேன். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் எடுத்து இதே மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ADE என்ன ஆகும்? ஆஃப் பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஆஃப் எழுதிக்கிட்டேன். இப்போ இங்கே பேஸ் வந்து நான் AEன்னு எடுத்துக்கிறேன். AE இன்ட்டு இப்போ இதுக்கு ஹைட் வந்து என்னது? DM தான் இதுக்கு பெர்பெண்டிகுலர். இது பேஸாக இருக்கும்போது இது வந்து பெர்பெண்டிகுலர் ஹைட்டாக இருக்கும். ஸோ DM. இது ஈக்குவேஷன் 4. நெக்ஸ்ட் ECD. ECD இந்த ட்ரையாங்கிள் ECD. ஸோ அப்போ இதுக்கு வந்து என்ன பேஸாக எடுத்துக்கிறேன்னா ECயை பேஸாக எடுத்துக்கிறோம். ஆஃப் இன்ட்டு EC பேஸு ஹைட்டு. அதே சேம் கான்செப்ட் தான். இந்த பேஸை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிறேன். இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி இங்கே ஒரு பெர்பெண்டிகுலர் ஹைட் இருக்குது. ஸோ அதே பெர்பெண்டிகுலர் ஹைட் வந்து இந்த ட்ரையாங்கிள்க்கும் வரும். எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அந்த ஹைட் வந்து நமக்கு இந்த ட்ரையாங்கிள்குள்ளே தான் இருக்கணுன்றது இல்லை. அதை விட்டு நமக்கு அவுட்டர்லேயும் இருக்கலாம். ஸோ அதனால் ஆல்ரெடி இங்கே ஒரு ஹைட் பேஸ் பெர்பெண்டிகுலர் இருக்கிறதுனால நான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ பெர்பெண்டிகுலர் வந்து DM. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 5. ஸோ அகெயின் ஆன் டிவைடிங் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ADE divided by area of triangle ECD. இப்போ டிவைட் பண்ணால் 1/2 AD into DM divide by 1/2 EC into DM. ஸோ இதே மாதிரி இது கட் பண்ணிடலாம். இது கட் பண்ணிட்டா நமக்கு இங்கே AE by EC இருக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 6 நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு தான் வந்து இந்த ரேஷியோஸ் இருக்கு. நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய இந்த ரேஷியோஸ் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு வேற இருக்கு. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த ட்ரையாங்கிள் BDE இருக்கு அண்ட் CED இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் பிளஸ் இந்த ட்ரையாங்கிள், இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்க்கும் இந்த சைடை வந்து நான் பேஸா எடுத்துக்கிட்டேன்னா, இந்த DE வந்து பேஸா நம்ம எடுத்துக்கிட்டா, அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே வந்து சேம் பேஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் டியும் பிசியும் வந்து பேரலல் லைன்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் இந்த ரெண்டு பேரலல் லைன்ஸ்குள்ள இருக்கு. அதே மாதிரி ஒரு காமன் பேஸை வந்து ஷேர் பண்ணிக்குது. ஸோ அப்படி ஒரு காமன் பேஸை ஷேர் பண்ணி ரெண்டு பேரலல் லைன்ஸ்குள்ள ரெண்டு ட்ரையாங்கிள் இருந்ததுன்னா அந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியாஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். ஏரியா ஆஃப் BDE இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் EDC. இந்த ரெண்டத்தோட பேஸ் வந்து ஏரியா ஈக்குவலா இருக்கும். ஸோ இதை நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக இப்போ எழுதியிருக்கோம். ஸோ இப்போ ஈக்குவேஷன் நம்பர் நம்ம ஆல்ரெடி எழுதணும் இல்லையா? அந்த ஈக்குவேஷன் நம்பர் 3 என்னன்னா, ஏரியா ஆஃப் ADE ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் DBE ஈக்குவல் டு AD by DB. அப்புறம் இன்னொரு ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் ADE டிவைடட் பை ஏரியா ஆஃப் ECD ஈக்குவல் டு AE by EC. இது நம்ம ஆல்ரெடி இது வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இங்கே வச்சிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நியூமரேட்டர் சேமாக இருக்கு. ஸோ இந்த கண்டிஷன் படி ஏரியா ஆஃப் BDE ஈக்குவல் டு ECD. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த DBEக்கு பதிலாக நான் ECD சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ என்ன ஆகும்? ஏரியா ஆஃப் ADE டிவைடட் பை ஏரியா ஆஃப் ECD ஈக்குவல் டு AD by DBன்னு இருக்குமா?
ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் நம்ம 7 எடுத்துக்கிறோம். ஆர் நீங்கள் இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இசிடிக்கு பதிலாக பிடியும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், ஏஇ பை இசி, ஏன்னா இங்கே போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ ஈக்குவல் டு ஏடி பை டிபி. ஓகேவா. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். ஸோ இதுதான் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம்.